உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா இந்த 3 ஸ்டேட்டுமே இப்போ அழியக்கூடிய நிலைமை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக பார்லிமெண்ட்டில் எதிர்க்கட்சி எம்பிக்கள்லாம் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி மத்திய அரசும் கிட்டத்தட்ட 7000 கோடிக்கு மேலே நிதி ஒதுக்கியிருக்காங்க. தமிழ்நாட்டில் குறிப்பாக கன்னியாகுமரி உட்பட தென் தமிழகமே பாதிக்கப்பட போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி தமிழ்நாடு அரசும் இப்போ ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. அது என்ன, அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொன்றா பார்த்துடலாம். அதாவது ரேர் எர்த் மெட்டல்ஸ், பூமிக்கடியில் இருக்கக்கூடிய அரிதான கனிமங்களை தோண்டி எடுக்கிறது தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரேர் எர்த் மெட்டல்ஸை அதிகமாக மைனிங் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா சைனா தான் 91% வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இதனால் ரீசெண்டாக G7 மாநாட்டில் பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, சைனாவுக்கே சவால் விடுற மாதிரி இந்தியாவில் மைனிங் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் இந்த ரேர் எர்த் மெட்டல்ஸை மைனிங் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக அந்த ப்ராஜெக்ட்டுக்காக மத்திய அரசு கிட்டத்தட்ட 7000 கோடிக்கு மேலே நிதி ஒதுக்கியிருக்காங்க. சரி, கனிமங்களை வெட்டி எடுக்கிறதுல என்ன இருக்குது, இது வந்து காலங்காலம் நடக்கிற ஒன்று தானே அப்படின்னா, அணுக்கதிர் இயக்க தன்மையுள்ள கனிமங்களை தோண்டி எடுக்கும்போது அதில் வந்து ரேடியேஷன் கதிர்வீச்சு ஏற்படும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் தான் இப்போ கன்னியாகுமரியில் இனிமேல் பண்ண போகிறாங்க. அதாவது 6 கிராம பகுதியில் இருக்கக்கூடிய பரப்பளவில் 1114 ஹெக்டேர் அளவுக்கு 40 வருஷத்துக்கு 60 லட்சம் டன் கனிமங்களை வந்து பூமியிலேருந்து தோண்டி எடுக்க போகிறாங்க. அப்படி எடுக்கும்போது கதிர்வீச்சு வந்து ஏற்படும். அது வந்து ஒரு துகள்களாக பரவுமா, அது ரேடியேஷன் இருக்குமா, அந்த ரேடியேஷன் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி உட்பட தென் மாவட்டங்கள் எல்லா மாவட்டங்களையும் பரவக்கூடிய அளவுக்கு வீச்சு இருக்கும். அதே மாதிரி அது எத்தனை வருஷத்துக்கு இருக்கும் அப்படிங்கிறதையும் கணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மைனிங் வந்து அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் அப்படிங்கிற சட்டத்துக்கு கீழே IREL அப்படிங்கிற மத்திய அரசு நிறுவனம் தான் அந்த மைனிங் எல்லாம் பண்ண போகிறாங்க. திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களில் ஏற்கனவே மைனிங் பண்ணுறதில் 5800 கோடி ஸ்கேம் பண்ண VV மினரல்ஸ் அப்படிங்கிற கம்பெனிக்கு எதிரான நடந்த கேஸில் 2025 சென்னை ஹைகோர்ட் வந்து இதை வந்து CBI விசாரிக்கணும்னு சொல்லி உத்தரவு போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கம்பெனி வந்து சுப்ரீம் கோர்ட் போய் அதை ஸ்டே வாங்கிட்டாங்க. கேஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. இதுக்கிடையில் அந்த மக்கள் வந்து அங்கே போராட்டம் நிறையா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிலைமையில தான் 2014 மத்திய அணுசக்தி துறை கீழே இருக்கிற IREL அப்படிங்கிற கம்பெனி வந்து மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்டில் ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா, குறிப்பிட்ட இந்த பகுதி வந்து கனிமங்கள் எடுக்கக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணுறாங்க. இந்த சட்டப்படி ஒரு பகுதியை வந்து கனிமங்கள் எடுக்கக்கூடிய பகுதின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ணி அது கனிமங்கள் எடுக்கிறதுக்கான ரிசர்வ் பகுதியை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணி முதல்ல லைசன்ஸ் வாங்கணும். லைசன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் அட்டாமிக் எனர்ஜி ரெகுலேட்டரி போர்டு இவங்கள்ட்ட வந்து அப்ரூவல் வாங்கணும். அதுக்கப்புறம் டைரக்டர் ஆஃப் மினரல்ஸ் இவங்கள்ட்டையும் அப்ரூவல் வாங்கணும். ஸோ 2014 தான் அந்த IREL கம்பெனி வந்து அப்ளை பண்ணுறாங்க. 2020 தான் தமிழ்நாடு அரசோட பர்மிஷன் கிடைக்கிது. 2021 மத்திய அரசு அதுக்குண்டான நோட்டிஃபிகேஷன் வெளியிடுறாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனில் அடுத்த 5 வருஷத்துக்கு இந்த மைனிங் ப்ராஜெக்ட் உண்டான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுக்குறாங்க. அந்த 5 வருஷம் இந்த 2026 முடியுது. இது முடிகிறதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே அந்த கம்பெனி வந்து இன்னும் 1 இயர் இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்குண்டான பீரியட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணுறாங்க. அதுக்கு தமிழ்நாடு அரசும் இன்னும் 1 இயர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லி கடந்த ஜூன் 10 அறிவிப்பு வெளியிடுறாங்க. இதில் என்ன ஒரு பெரிய அதிர்ச்சி அப்படின்னா, 2020 தான் தமிழ்நாடு அரசோட அனுமதி கிடைக்குது. 2021 மத்திய அரசு வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த விஷயம் அந்த பகுதி மக்களுக்கு எப்போ தெரிய வருது அப்படின்னா, 2024 சுற்றுச்சூழல் அனுமதி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக கருத்து கேட்பு கூட்டம் நடத்துகிறாங்க. அப்போ தான் அந்த பகுதி மக்களுக்கே தெரியுது இந்த பகுதியில் இப்படி ஒரு திட்டம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் மக்கள் அதை வந்து கடுமையாக எதிர்க்கிறாங்க. ஏன்னா அந்த பகுதியில் இயல்பாகவே ரேடியேஷன் இருக்குது. ஏன்னா குடங்குளம் அணுமிலை வேறு இருக்குது, அதோட கழிவில் அங்கே வேறு சேமித்து வைக்கிறாங்க. ஸோ இயல்பாகவே அந்த பகுதியில் வந்து ரேடியேஷன் வந்து இருக்குது. ஸோ இந்த நிலைமையில் இந்த திட்டத்தை வேறு கொண்டு வந்தாங்க அப்படின்னா இன்னும் அந்த பகுதி மக்கள், நிலம், சுற்றுச்சூழல் எல்லாமே கடுமையாக பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அந்த பகுதி மக்கள் வந்து கடுமையாக எதிர்த்தாங்க. எல்லா கட்சியுமே எதிர்த்தாங்க. ஏன் TVK கட்சியுமே எதிர்த்தாங்க. அதுக்கு ஒரு தீர்மானம்லாம் போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்படல, சுற்றுச்சூழல் கிளியரன்ஸும் கிடைக்கல. ஸோ 2026 அந்த ப்ராஜெக்ட், அந்த ப்ராசஸ்லாம் முடிய வேண்டிய நிலைமையில தான் இப்போ அதே TVK அரசு வந்து அதை 1 இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 1 இயரில் அந்த கம்பெனி வந்து ஈஸியாக என்விரான்மெண்டல் கிளியரன்ஸும் சரி, இல்லை கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் கிளியரன்ஸும் சரி ஈஸியாக வாங்கிடுவாங்க. ஏன் ஈஸியாக வாங்கிடுவாங்க அப்படின்னா, 2025 மத்திய அரசு அந்த மாதிரி ஒரு சட்டத்திட்டம் கொண்டு வந்தாங்க. என்னன்னா, இந்த மாதிரி மைனிங் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து கருத்து கேட்பு கூட்டம் நடத்த தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே 2025 மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க. சரி, கனிமங்களை தோண்டி எடுக்கும்போது ரேடியேஷன் பரவும் அபாயம் இருக்குது அப்படின்னா, சைனா தான் இருக்கிறதுலே அதிகமாக வந்து கனிமங்களை தோண்டி எடுக்கிறாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ அங்கே அந்த மாதிரி எந்த ஒரு அபாயம் ஏற்படல, எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படலையா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இயல்பாகவே ஒரு மனுஷனால் எவ்வளோ டோஸ் அந்த ரேடியேஷனை தாங்கிக்க முடியும் அப்படிங்கிறத கவர்மெண்ட்டே ஒரு லிமிட்டேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒருத்தரோட மொத்த பாடியில் 5 வருஷத்துக்கு தொடர்ந்து ஆவரேஜாக 20 மில்லி சீவட் அப்படிங்கிற அளவில் தான், அந்த டோஸில் தான் தாங்கிக்க முடியும். அதே மாதிரி ஒருத்தரோட ஸ்கின்னு, அதுக்கப்புறம் கை, கால் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வருஷத்துக்கு 500 மில்லி சீவட் அப்படிங்கிற ஒரு டோஸ் அளவில் தான் ரேடியேஷனை தாங்கிக்க முடியும். இப்போ ப்ரெக்னென்ட் லேடி அந்த பகுதியில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து
1 மில்லிசீவெட் அளவில் தான் வந்து அந்த டோஸ் தான் வந்து பாதுகாப்பானது அப்படிங்கிற மாதிரி AERB அப்படிங்கிற போர்டு, மத்திய அரசு போர்டே வந்து இந்த மாதிரி ஒரு லிமிடேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, சைனாவில் என்னாச்சு அப்படின்னா, சைனாவில் பட்டோ அப்படிங்கிற பிளேஸில் தான் அதிகமான பாதிப்பு வந்திருக்கு. ஏன்னா அங்கே தான் அதிகமாக மைனிங் பண்ணியிருக்காங்க. அதனால் 2011 அங்கே உள்ள சில்ட்ரன்ஸ்க்குலாம் கேன்சர் வந்துடும் அப்படின்னு பயந்துட்டு அந்த கவர்மெண்ட்டே அந்த பகுதி மக்களை வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி நிலைமையை ஓரளவுக்கு சரி பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அந்த பகுதியில் ஏற்பட்ட பாதிப்பு முழுவதுமாக சரி பண்ணுறதுக்கு இன்னுமே 10 வருஷம் ஆகும்னு சொல்கிறாங்க. இதனால் சைனா வந்து மைனிங் ப்ரொடியூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணிவிட்டு மியான்மர் நாடுகள்லேருந்து இம்போர்ட் பண்ணி அதை வந்து ரீஃபைனிங் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். இருந்தாலுமே பக்கத்து நாடுகள்லாம் தாய்லாந்து, மியான்மர் இந்த நாடுகள் நம்பி இருக்கிற ஆற்று பகுதிகளில் வந்து இந்த கெமிக்கல் கழிவுகள் கலக்கிறதுனால அந்த ஆறுகளுமே பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ சைனாலே அப்படி, அதாவது சைனாவில் வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி, அதாவது அட்வான்ஸ் எக்யூப்மெண்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க வந்து பண்ணுறாங்க. அங்கேயே இவ்வளோ பாதிப்புகள் இருக்குது அப்படிங்கும்போது இங்கே சொல்ல வேணும், ஏற்கனவே கன்னியாகுமரி பகுதிகளில் இயல்பாகவே ரேடியேஷன் வந்து 4 மில்லிசீவெட் அளவில் இருக்கான். ஸோ அங்கே வந்து இந்த மைனிங் ப்ராஜெக்ட் வந்து 1000 ஹெக்டேர் பரப்பளவில் ஓப்பன் ஏரியாவில் பண்ணும்போது ரேடியேஷன் வந்து சீக்கிரமாக பரவும் அப்படின்னு சொல்கிறாங்க. மயிலாடுதுறை உட்பட டெல்டா மாவட்டங்களில் ONGC வந்து எண்ணெய் குழாய்கள் பிளான்ட் வந்து போட்டிருக்காங்க. அப்புறம் அந்த பகுதி மக்கள் போராட்டத்தால் அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதை ஸ்டாப் பண்ணாலுமே அங்கேருந்து வரக்கூடிய கேஸு சில கழிவுகளால் அங்கே உள்ள நிலத்தடி நீர் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த பகுதி மக்கள் அந்த குடிநீரை கூட பயன்படுத்த முடியல, மஞ்சள் கலரில் இருக்குது. விவசாய பகுதிகளுமே பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஒரு பொதுத்துறை நிறுவனம்னா, அரசு நிறுவனம்னு ONGCக்கே இந்த நிலைமை அப்படின்னா, இந்த கனிமங்கள் எடுக்கிறதுல, இயற்கை எரிவாயு எடுக்கிறதுல வந்து ப்ரைவேட்டை கொண்டு வந்தால் அவங்க எந்த அளவுக்கு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு எப்படி நம்புறது? 2014 TSR சுப்பிரமணியன் அப்படிங்கிற ஒரு கமிட்டி வைக்கிறாங்க. அதாவது இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்டுக்கெல்லாம் என்விரான்மெண்டல் சட்டங்களை வந்து எந்த அளவுக்கு மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டி வைக்கிறாங்க. அவங்க சில ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் மூலமாக சீக்கிரம் வந்து பிஸ்னஸ்க்கு வந்து அனுமதி கிடைக்கணும், அதன் மூலமாக என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் அதிகமாக சீக்கிரம் கிடைக்கணும், அனுமதி வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து மாற்றுறாங்க. கன்னியாகுமரியில் இந்த மைனிங் ப்ராஜெக்ட் வந்து மாநில அரசோட அனுமதி இல்லாமல் தொடர முடியாது. அதனால் அந்த சுற்றுச்சூழல் அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இதை சிஎம்கிட்ட கொண்டு போய் இந்த 1 இயர் எக்ஸ்டென்ட் பீரியட் இதை வந்து மறுபரிசீலனை பண்ண சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ பொறுத்து வந்து தான் பார்க்கணும், இந்த 1 இயர் பீரியட் எக்ஸ்டெண்டை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்களா இல்லை அதை அப்படியே கன்டினியூ பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து வந்து தான் பார்க்கணும். இருந்தாலும் அரசு அதை கண்டினியூ பண்ணாலும் மக்கள் அதை விட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஏற்கனவே இந்த சுற்றுச்சூழல் சார்ந்த திட்டங்களை வந்து எதிர்த்திருக்காங்க. நியூட்ரினோவாக இருக்கட்டும், அப்புறம் மீத்தேன் எரிவாயு திட்டமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் டங்ஸ்டன் சுரங்கமாக இருக்கட்டும், ஸ்டெர்லைட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனைகள் மக்கள் போராடி அதை தடுத்து நிறுத்தியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் அரசு விட்டாலும் மக்கள் அதை வந்து விட மாட்டாங்க. இருந்தாலும் உங்கள்கிட்ட ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். நமக்கு வந்து வளர்ச்சி, வேலைவாய்ப்பு ரொம்ப முக்கியமாக, இல்லை வளர்ச்சி வேலைவாய்ப்பை தாண்டி இங்கே இருக்கிற இயற்கை வளங்கள், சுற்றுச்சூழல்கள் இதெல்லாம் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக, இல்லை இதெல்லாம் எதுவுமே பாதிக்காத அளவுக்கு வளர்ச்சி வேலைவாய்ப்பு கொண்டு வரணும், ரூல்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியமாக? இருந்தாலும் ரூல்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு சொன்னாலும் ப்ரைவேட் இதில் வரும்போது எந்த அளவுக்கு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. அது ஒரு கேள்வி இருக்குது. ஸோ உங்களோட முடிவை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளை நாம தான் காப்பாற்றிக்கணும். உன் காட்டை நீ தான் காப்பாற்றணும். காடை வெட்டுறவனை கண்டுக்காம விடுறதும் உன் காட்டை நீயே அழிக்கிறதும் ஒன்று தான்.